ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம அழகில காதல் கதையோட அடுத்த எபிசோடுக்கு வந்தாச்சு. போன எபிசோட்ல விஜய்க்கும் நிலாவுக்கும் நடுவுல நடந்த அந்த எமோஷனலான விஷயங்களை பார்த்தோம். இப்போ காவேரியோட மனசுக்குள்ள விஜய் பத்தி என்ன ஓடிட்டு இருக்கு? விஜய் காவேரி நிஜமாவே கண்டுக்கவே இல்லையா, இல்ல அவனுக்குள்ளேயும் ஏதோ ஃபீலிங் இருக்கா? காவேரியோட அந்த கியூட்டான தவிப்பை கேட்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க, காவேரியோட குரல்லையே இந்த கதையை கேட்போம். விஜய் பார்த்து கரெக்டா 14 நாள் ஆச்சு. ஆனா ஒரு செகண்ட் கூட அவன் ஞாபகம் என் மனசை விட்டு போகவே இல்லை. சந்தோஷ் மாதிரியே அவனும் எப்ப பார்த்தாலும் டியூட்டிலே இருக்கிறான். சில நேரம் இந்த வீட்டுல நான் மட்டும் தனியா இருக்கிறது பிடிச்சிருந்தாலும் யாராவது பேச ஆள் இருந்தா நல்லா இருக்கும்ல. சந்தோஷம் விஜயும் ஒரே நேரத்துல வீட்டுல இருந்தா செம்மையா இருக்கும்னு நினைப்பேன். ஆனா நான் இங்க வந்ததுல இருந்து ஒரு நாள் கூட அப்படி நடந்ததே இல்லை. ஆனா இன்னைக்கு விஜய்க்கு திங்கட்கிழமை வரைக்கும் லீவு தான் அப்படின்னு சந்தோஷ் என்கிட்ட சொன்னான். சந்தோஷ் விஜயையும் நம்ம ஊருக்கு கூப்பிட்டுருக்கான்னு இப்பதான் எனக்கு தெரியும். அவன் விஜய் கதவை தட்டிக்கிட்டே அவனுக்கு இங்க வேற வேலையும் இல்ல, அதான் நம்ம கூட வரான்னு சொன்னான். இத கேட்டதும் எனக்குள்ள ஒரு சின்ன பட்டாம்பூச்சி பறந்துச்சு. நான் சரின்னு தலையாட்டிட்டு நேரா லிப்ட் நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். விஜய் கதவை திறக்கும் போது என்னோட அந்த சந்தோஷம் என் முகத்துல அப்பட்டமா தெரியக்கூடாதுங்கிற பயம்தான் எனக்கு. நான் லிப்டுக்குள்ள போய் ஓரமா நின்னதும் அவனுங்க 2 பேரும் உள்ள வந்தாங்க. விஜய் என்னை பார்த்து லேசா ஸ்மைல் பண்ணி தலையாட்டுறான். அவ்வளவுதான். போன தடவை அவங்க கிட்ட பேசும்போது நான் கொஞ்சம் லூசுத்தனமா நடந்துகிட்டதால இந்த முறை அவங்க கிட்ட எதுவும் பேசாம அமைதியா இருக்க முடிவு பண்ணிட்டேன். அவனை பார்க்க கூடாதுன்னு என் மூளை சொல்லுது, ஆனா என் கண்ணு கேட்கவே மாட்டேங்குது. சாதாரணமான ஒரு கேப், ஜீன்ஸ், அப்புறம் ஒரு டிஷர்ட் அவ்வளவுதான் போட்டிருக்கான். ஆனா அதுலயே அவ்வளவு அழகா இருந்தான். பசங்க ரொம்ப மெனக்கெடாம இயல்பா இருக்கும்போது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தானே என்னவோ என் கண்ணை அவன் மேல இருந்து எடுக்கவே முடியல. அவன் ட்ரெஸ்ஸ பார்த்த என் கண்ணு நேரா அவன் கண்ணை பார்த்து மாட்டிக்கிச்சு. அவன் என்னையே வெறிச்சு பார்த்துட்டு இருந்தான். அவன் கிட்ட மாட்டிக்கிட்டமோன்னு ஒரு பக்கம் வெக்கம், இன்னொரு பக்கம் சின்ன தயக்கம். அவன் எப்போ பார்வையை திருப்புறானோ அது வரைக்கும் நாமளும் அவனையே பாப்போம்னு நான் வெயிட் பண்ணேன். ஆனா அவனோட பார்வைய அவன் திருப்பவே இல்லை. லிப்ட் கீழே போற வரைக்கும் என்னையே பார்த்துட்டு இருந்தான். நானும் விடாம அவனையே பார்த்தேன். ஒரு வழியா கிரவுண்ட் ஃப்ளோர் வந்ததும் அவன் முதல்ல வெளியே போனான். அப்பாடா, எனக்கு அவ்வளவு நிம்மதியா போச்சு. ஏன்னா இவ்வளவு நேரமா நான் மூச்சே விடல. இப்பதான் பெருமூச்சு விட்டேன். 3 பேரும் எங்க கிளம்பிட்டீங்க அப்படின்னு லிப்ட் விட்டு வெளியே வந்ததும் நம்ம தாத்தா கேட்டாரு. சொந்த ஊருக்கு போறோம் தாத்தா, உங்களுக்கு லீவுக்கு எதுவும் பிளான் இருக்கா அப்படின்னு சந்தோஷ் கேட்டான். அதுக்கு நம்ம லிப்ட் ஆபரேட்டர் தாத்தா சொல்றாரு, இன்னைக்கு பிளைட்ல ரொம்ப பிஸியா இருக்கும்பா, நான் இங்கேதான் வேலை பார்த்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா என்னை பார்த்து கண்ணடிச்சாரு. நானும் திரும்பி கண்ணடிச்சுட்டு சிரிச்சேன். அப்புறம் தாத்தா விஜய் பார்த்து, என்ன தம்பி நீயும் ஊருக்கு போறியா அப்படின்னு கேட்டாரு. விஜய் லிப்ட்ல என்ன பார்த்த அதே மாதிரியே அமைதியா அந்த தாத்தாவையும் வெறிச்சு பார்த்தான். இத பார்த்ததும் எனக்கு லேசா ஏமாற்றமா போச்சு. அடடா, நம்மள பார்த்த மாதிரியே இவரையும் பாக்குறானே, ஒருவேளை அவனுக்கும் நம்ம மேல ஃபீலிங்ஸ் இருக்கும்னு நான் நினைச்சுக்கிட்டேன். ஆனா இப்போ தாத்தாவையும் அவன் அதே மாதிரிதான் பாக்குறத பார்த்தா இவன் எல்லாருமே இப்படிதான் முறைச்சு பாப்பான் போலயே. ஒரு 5 செகண்ட் யாருமே எதுவும் பேசல. தாத்தா கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லாம, லீவு நல்லா என்ஜாய் பண்ணுங்க தாத்தா அப்படின்னு ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு சந்தோஷ் கூட நடந்து போயிட்டான். நான் தாத்தாவை பார்த்து, விஜய்க்கு இன்னைக்கு மூடு சரியில்லை போல தாத்தா அப்படின்னு மெதுவா சொன்னேன். தாத்தா சிரிச்சுட்டே, அப்படியெல்லாம் இல்லம்மா, சிலருக்கு கேள்வி கேட்கறது பிடிக்காது, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சல்யூட் அடிச்சாரு. நானும் சல்யூட் அடிச்சுட்டு வெளியே வந்தேன். நாங்க கார் கிட்ட வந்ததும், டேய் நீ இன்னும் தூங்கவே இல்லைல்ல, நான் வண்டியை ஓட்டுறேன், நீ நாளைக்கு வரும்போது ஓட்டு அப்படின்னு விஜய் சந்தோஷ் கிட்ட சொன்னான். சந்தோஷம் சரின்னு சொல்ல விஜய் டிரைவிங் சீட்ல போய் உட்கார்ந்தான். நான் பின்னாடி ஏறி எங்க உட்காருதுன்னு யோசிச்சேன். எங்க உட்கார்ந்தாலும் அவனை என்னால உணர முடியுது. அவன் எல்லா இடத்துலயும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். நமக்கு ஒருத்தரை பிடிச்சிட்டா இப்படிதான் ஆகும் போல. இவ்வளவு நாளா எங்க இருந்தான்னே தெரியாத ஒருத்தன் திடீர்னு நம்ம பாக்குற எல்லா இடத்துலயும் இருக்கிறான். அவனுக்கும் நம்ம மேல ஏதாவது ஃபீலிங் இருக்கான்னு யோசிச்சேன். ஆனா அடுத்த நிமிஷமே அந்த ஆசையை மூட்டை கட்டி வச்சுட்டு, ஒரு பையனுக்கு நம்ம மேல கிரஷ் இருந்தா அது அவனோட பார்வையிலே தெரிஞ்சிடும். ஆனா விஜய் கண்டிப்பா அப்படி இல்லை. அதனால இவன் பக்கத்துல வரும்போது எனக்குள்ள வர இந்த ஃபீலிங்கை நான் முதல்ல நிறுத்தி ஆகணும். நான் பேக்ல இருந்து ஒரு புக்கை எடுத்து படிக்க ஆரம்பிச்சேன். விஜய் பாட்டு போட சந்தோஷ சீட்டை பின்னாடி தள்ளிட்டு, ஊர் வரைக்கும் என்னை எழுப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தொப்பியால தன்னோட முகத்தை மூடிக்கிட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டேன். நான் விஜய் பாக்குறேன். அவன் கண்ணாடி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறான். காரை ரிவர்ஸ்ல எடுக்கிறதுக்காக பின்னாடி திரும்பும் போது அவன் கண்ணும் என் கண்ணும் லேசா சந்திக்குது. கம்ஃபர்ட்டா உட்காந்துருக்கிறியா அப்படின்னு கேட்டான். நான் பதில் சொல்றதுக்குள்ள முன்னாடி திரும்பி கீர் போட்டு வண்டி மூவ் பண்றான். அப்புறம் மறுபடியும் கண்ணாடியில என்ன பார்த்தான். நல்லா இருக்கேன் அப்படின்னு ஒரு சின்ன சிரிப்போட சொன்னேன். அவன் வந்தது எனக்கு பிடிக்கலன்னு அவன் நினைச்சிட கூடாது இல்ல. அவன் ரோட்டை பார்க்க, நான் மறுபடியும் என் புக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்.
கொஞ்ச நேரம் கழிச்சு புக்கு படிச்சதால தலைவலிக்கிற மாதிரி இருந்துச்சு. புக்க பக்கத்துல வச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா உட்காரலாம்னு என் காலை எடுத்து முன்னாடி இருக்கிற 2 சீட்டுக்கு நடுவுல கன்சோல் மேல வச்சுக்கிட்டேன். விஜய் கண்ணாடியில நான் பாக்குறான். அவன் பார்வை என் மேல படுறப்போ ஏதோ கையால என்ன தொடுற மாதிரி ஒரு சிலிர்ப்பு. ஒரு 2 செகண்ட் பாத்திருப்பான். அப்புறம் மறுபடியும் ரோட்டை பார்க்க ஆரம்பிச்சு. அவன் மனசுல என்னதான் ஓடுதுன்னு எனக்கு புரியவே இல்லை. சிரிக்க மாட்டேங்கிறான், ஜாலியா பேச மாட்டேங்கிறான், எப்பவும் மூஞ்சி ஒரு மாதிரி இரும்பு மாதிரி வச்சிருக்கான். மத்த பசங்க எப்ப பார்த்தாலும் வளவலன்னு பேசிட்டே இருப்பானுங்க. ஆனா இவன் என்னடான்னா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறான். இவன் மனசுக்குள்ள குறிப்பா இப்போ இந்த நிமிஷம் என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கவே அவ்வளவு ஆசையா இருந்துச்சு. அவனை பத்தி புரிஞ்சுக்கலான்னு நான் இன்னும் கண்ணாடியில அவனையே பாத்துட்டு இருக்கேன். அப்போ அவனும் என்னை பாக்குறான். ஐயோ மாட்டிக்கிட்டேமேன்னு வெக்கத்துல டக்குன்னு என் போனை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனா அந்த கண்ணாடி என்னமோ காந்த மாதிரி எனக்கு இருக்குது. என் கண்ணு மறுபடியும் அங்கேயே போகுது. நான் மறுபடியும் கண்ணாடியே பார்த்து அதே செகண்ட் அவனும் என்ன பாக்குறான். நான் டக்குன்னு கீழே பார்த்துட்டேன். அட கடவுளே, இந்த டிராவல் தான் என் வாழ்க்கையில ரொம்ப நீளமான டிராவலா இருக்க போகுது. ஒரு 3 நிமிஷம் கண்ட்ரோல் பண்ணிட்டு மறுபடியும் அவனை பார்த்தேன். அட பாவி, அவன் இன்னும் என்ன பாக்குறான். நாங்க என்ன கேம் விளையாடிட்டு இருக்கோம்னு நினைச்சாலே எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு. அவனும் சிரிக்கிறான். ஆமா, அவன் நிஜமாவே சிரிக்கிறான். விஜய் மறுபடியும் ரோட்டை பாக்குறான். ஆனா அந்த கியூட்டான சிரிப்பு அவன் மூஞ்சில அப்படியே இருக்கு. எனக்கு தெரியும், ஏன்னா என்னால அவன் சிரிப்பை பார்க்காம இருக்கவே முடியல. அவன் தன் கையை கீழே இறக்கி வைக்க வந்தான். ஆனா அங்க என் கால் இருந்துச்சு. நான் டக்குன்னு சாரின்னு சொல்லிட்டு காலை பின்னாடி எடுக்க போனேன். ஆனா அவன் விரல்கள் என் காலை பிடிச்சு நிறுத்துச்சு. பரவாயில்ல, அப்படியே வையின்னு சொன்னான். அவன் கை இன்னும் என் கால் மேலதான் இருக்கு. நான் அதையே பாத்துட்டு இருக்கேன். அவன் கட்ட விரல் இப்போ லேசா அசைஞ்சது. வேணும்னே என் காலை மெதுவா தடவுறான். எனக்கு மூச்சு நின்னு போச்சு. உடம்பெல்லாம் ஒரு மாதிரி சிலுக்க ஆரம்பிச்சிச்சு. கை எடுக்கிறதுக்கு முன்னாடி அவனோட கை என் காலை ரொம்ப மெதுவா வருடிக்கிட்டு போச்சு. நான் சந்தோஷத்துல சிரிக்க கூடாதுன்னு என் கண்ணத்தை உள்ளுக்குள்ள கடிச்சுக்கிட்டேன். விஜய், உனக்கும் என் மேல ஆசை வந்துருச்சுல அப்படின்னு நான் மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டேன். வீட்டுக்கு போன உடனே அப்பா சந்தோஷையும் விஜயும் கூப்பிட்டு சீரியல் பல்ப் மாற்ற வேலையை கொடுத்துட்டாரு. நான் பேக் எல்லாம் எடுத்துட்டு உள்ள போய் அவங்களுக்கு என் ரூமை கொடுத்துட்டேன். நான் அம்மாவுக்கு சமையல் ஹெல்ப் பண்ணலாம்னு கிச்சனுக்கு வந்தேன். எங்க வீட்டுல எப்பவுமே விசேஷம்னா நாங்க 4 பேர் மட்டும்தான் இருப்போம். ஆனா இந்த வருஷம் நாங்க எல்லாரும் இருக்கோம், கூட விஜயும் இருக்காரு. அவன் இங்க வந்திருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு. என் அப்பாவுக்கும் எல்லாரையும் பிடிக்கும். அதோட லைட் மாற்றத்துக்கு இன்னொரு ஆளு கிடைச்சிருக்கான்னு அவர் ஜாலியா இருக்காரு. அம்மா என்கிட்ட வேக வச்ச முட்டைகள் இருக்கிற பாத்திரத்தை கொடுத்துட்டு கிச்சன் மேடை மேல சாஞ்சி, அந்த விஜய் பையன் பாக்குறதுக்கு ரொம்பவே லட்சணமா இருக்கான்லடி அப்படின்னு கேட்டாங்க. என் அம்மா ரொம்ப நல்ல அம்மா. ஆனா பசங்களை பத்தி அவங்க கிட்ட பேசுறது எனக்கு எப்பவுமே செட் ஆகாது. அவங்க காதுக்கு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ரகசியமே கிடையாது. அவன் ஒன்னும் பெரிய அவ்வளவு அழகா இல்லம்மா அப்படின்னு நான் பச்சையா போய் சொன்னேன். ஏன்னா அவன் நிஜமாவே செம்மையா ஹேண்ட்ஸமா இருக்கான். அந்த தலைமுடி, காந்த மாதிரி இருக்கிற அந்த நீல கண்ணு, அப்புறம் அந்த தாடி, முக்கியமா அவன் பக்கத்துல போனாலே அவ்வளவு ஃப்ரெஷ்ஷான ஒரு வாசம். அட கடவுளே, என்னாச்சு இப்போ? அவனுக்கு ஏற்கனவே ஏதாவது ஆள் இருக்காடி அப்படின்னு அம்மா கேட்டதும் எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. எனக்கு அவனை அவ்வளவு எல்லாம் தெரியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு பேச்ச மாத்துறதுக்காக அப்பாவுக்கு ரிட்டையர்மெண்ட் லைஃப் எப்படி போகுதுன்னு கேட்டேன். அம்மா சிரிச்சாங்க. அது எனக்கு எல்லாம் தெரியுங்கிற மாதிரி ஒரு சிரிப்பு. அவங்க அம்மா வச்சே நான் எதுவும் சொல்லாமலேயே என் முகத்தை பார்த்தே அவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடுச்சு. என் முகம் சிவக்கிறத மறைக்கிறதுக்காக நான் திரும்பி அந்த முட்டைகளை உரிக்கிற வேலையில மும்முரமா இருந்தேன். எப்படி இருந்துச்சு மக்களே? இந்த எபிசோட்ல காவேரியோட அந்த கியூட்டான ஃபீலிங்ஸ் உங்களையும் ரசிக்க வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கார்ல 2 பேருக்கு நடுவுல நடந்த அந்த சின்ன கண் அசைவும் அவனோட அந்த சின்ன தொடுதலும் காதல் மலர ஆரம்பிச்சிருச்சு போலயே. ஆனா அம்மா வேற இவ பொய் சொல்றத ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்து காவேரி வீட்டுல என்னெல்லாம் நடக்க போகுது, அவங்க ரொமான்ஸ் அடுத்த கட்டத்துக்கு போகுமா அப்படிங்கறத அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே சொல்லுங்க.